திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசிவிடுகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஒரு வருடம் கொரோனா காலம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு கடுமையான சோதனையான நேரம். இன்றைக்கு காட்டிலே வைரஸ் பரவி பல லட்சம் உயிர்களை இன்னைக்கு நாம் இழந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட இந்தியாவிலேயே தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பரவலை முன் எச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து அந்த விலைமதிக்க முடியாத உயிரை அதிமுக அரசு காப்பாற்றியது. இன்னைக்கு பாரத பிரதமர் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து முதலமைச்சருடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது காணொலி காட்சி மூலமாக. அப்பொழுது பாரத பிரதமர் தெரிவித்தார்கள், தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதிலே முதல் இடத்திலே தமிழ்நாடு இருக்குது. அதே மற்ற மாநிலம் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கின்ற முறையை தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் பெற்று அதை முறையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அந்த ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்தார். அப்படி ஒரு மிக மிக ஒரு கொடிய நோய் அந்த கொரோனா நோய். அப்படிப்பட்ட அந்த கொடிய நோயை வென்று மக்களை காத்த அரசு அதிமுக அரசாங்கம். ஒரு வருடம் நம்முடைய மக்களுக்கு வேலை கிடையாது, மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் ஒரு வருஷம் விலையில அரிசி, விலையில சக்கரை, விலையில எண்ணெய், குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த ஆண்டு தைப்பொங்கல் வந்தது. இது கிராமம் சூழ்ந்த பகுதி. எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக அனைத்து குடும்பத்தையும் 2500 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதே போல அம்மா இருசக்கர வாகனம் நம்முடைய கிராமத்தில் வாழ்கின்ற சகோதரிகள் வேலைக்கு செல்றாங்க, குறிப்பிட்ட நேரத்துக்கு வேலைக்கு போகணும், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரணும். அதுக்காக அம்மா இருசக்கர வாகனம் வாங்கினதுக்கு அதிமுக ஆட்சியில் 25,000 மானியம் கொடுத்தோம். 3 லட்சம் வீடு தமிழ்நாடு முழுவதும். இன்னைக்கு 3 லட்சம் அம்மா இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு மானியம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இந்த பகுதியில் ஏழை விவசாய தொழிலாளி வீட்டு மனை இருந்து கூரை வீட்டில் வசிப்பாங்க, இல்ல வீட்டு மனையே இல்லாமல் இருப்பாங்க. அதே போல தாழ்த்தப்பட்ட மக்கள், அந்த மக்கள் ஏழை மக்கள், அது வீட்டு மனை இருக்காது. இப்படிப்பட்ட மக்களுக்கு அதிமுக ஆட்சி வந்தவுடன் அற்புதமாக பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இது அதிமுக பிரதான கோரிக்கை. இப்ப கூட நீங்க சொல்லலாம், இப்போ வீடு கட்டி கொடுத்திருக்கான்னு சொல்றாங்க. இது மாதிரி வீடு இல்லைங்க, நல்ல தரமா பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காங்கிரீட் வீடு இந்த பகுதியில் இருக்கின்ற மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து ஏழை மக்களுக்கும் கட்டி தரப்படும். அதோட இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்னைக்கு வந்த உடனேயே அதிமுக ஆட்சியில மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை எல்லாம் ரத்து செஞ்சாங்க. உதாரணத்திற்கு அம்மா மினி கிளினிக் தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் அதிமுக ஆட்சியில் திறக்கப்பட்டது. இது முழுக்க முழுக்க ஏழை மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். இன்னைக்கு மக்கள் ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கு ஒரு அம்மா மினி கிளினிக் திறந்து அந்த பகுதி மக்கள் யாராவது நோயாய்ப்பட்டா உடனடியாக அம்மா மினி கிளினிக் சென்று சிகிச்சை பெறலாம். இதுல அரசியல் காழ்ப்புணர்ச்சி. இன்றைக்கு அந்த திட்டம் சிறப்பான திட்டம், மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு. அங்க இருக்கின்ற ஏழை மக்கள் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் சிறந்த திட்டம் என்று மக்கள் பேசிக் கொண்டிருந்ததை பொறுக்க முடியாத முதலமைச்சர் அந்த ஏழைகளுக்கு வைத்தியம் செய்வது கூட, ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை கூட ரத்து செய்த அரசு விடியா திமுக அரசாங்கம் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த 2000 அம்மா மினி கிளினிக்ல 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். இந்த அரசாங்கம் ஏழைகளுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா, இருவரும் தலைவர்கள் உங்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள். அவளுக்கென்று குடும்பம் இல்லை, வாரிசு இல்லை. இங்க இருக்கின்ற மக்கள் தான் வாரிசா பார்த்தாங்க, அதுக்காக வாழ்ந்தாங்க, திட்டங்களை கொடுத்தாங்க. இறுதி வரை மக்களுக்காக உழைத்து மறைந்த தலைவர்கள் நம்முடைய இருவரும் தலைவர்கள்.
திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசிய காட்சிகளை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.